நான் 40வது வார்டு மணல் தெரு 7 என்ற வீட்டில் வந்து வசித்து இருக்கேன். அது என் பேர் வந்து ஹில்லரி. என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் 40வது வார்டு கவுன்சிலர் வீடு இருக்குது. அடிக்கடி இந்த எலெக்ஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உழைச்சது எங்கள் டீம் தான். அது ஜெயிச்ச பிறகு அவர் எதிர் டீம் கூட சேர்ந்துக்கிட்டு அவருக்கு எதிராக போட்டி போட்ட அவங்க கூடயே சேர்ந்துக்கிட்டு எங்கள் மேலே அவதூறு பண்ணுறது கொள்வது பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் மகன் மேலேயும் வாட்ஸ்அப்பில் அவதூறு பரப்புனதாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவரை வந்து என் மகன் வந்து அடிக்க போனதாகவும் ஒரு பொய் புகார் கொடுத்துருக்காரு. இதுக்கு இடையில என்னன்னா, என் மகனுக்கு வர்ற 17ஆம் தேதி கல்யாணம் இருக்குது. இந்த திருமணத்தை தடை பண்ணணுங்கிறக்காகவே இவர் பொய் புகார் மனு கொடுத்து என் மகன் மேலேயும் என் மேலேயும் அது போக என்னந்தான் இந்த வார்டுக்கு 40வது வார்டுக்கு வட்ட செயலாளர், அந்த வட்ட செயலாளர் மேலேயும் பழியை போட்டு பொய் புகார் கொடுத்து இன்னும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னைய வந்து இப்போ 9ஆம் தேதி தற்செயலாக ஒரு 7:30 to 7:45 கோயிலுக்கு போகிறதுக்காக நான் கோயில் காம்பவுண்ட் வழியாக வெளியே போகணுங்கிறதுக்காக போனேன். இந்த 3 பேரும் அந்த மணல் தெரு இறக்கத்தில் நின்னாங்க. நிற்கும் போது டக்குன்னு வழிமறிச்சு ஆர்தன் தான், அதாவது கவுன்சிலரோட கணவர், அவருடைய தொழிலே கமிஷன் கலெக்ஷன் இதுதான். இதுக்கு இடையூறாக நாங்கள் இருப்போம்னு பயந்துக்கிட்டு, நான் எந்த விஷயத்துலையுமே அவர் விஷயத்தில் தலையிட்டதே கிடையாது. அவர் சொல்கிற புகார் எல்லாமே ஏடையமான நீ வந்து என் மேலே எதிர்த்து என்னன்னாலும் பண்ணுவியா, உன்னால் என்ன செய்ய முடியும்னு பாரல அப்படின்னு சொல்லும்போது என்னைய கையை பிடிச்சி இழுத்தது ஆட்லி, அவர் முன்னாள் வட்ட செயலாளர், பழைய வட்ட செயலாளர். ஆனால் இதுக்கு இடையில குறுக்கிட்டது வந்து ரிக்டா. இதுக்கு இடையில வந்து ரிக்டா, நீ என்ன பண்ணுனாலும் பண்ணு, நான் பொம்பளைங்கிற இதில் நான் உன் பேரில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட வந்து மிரட்டினாங்க. நான் அதாவது நான் என்ன சொல்லி திட்டினாலும் நான் கொல்லப்பட மாட்டேன். என் ஊனத்தை சொல்லி இது பண்ணால் எனக்கு மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன். 2வது என் மகன் கல்யாணத்துக்கும் எப்படியாவது நிப்பாட்டணும் குறிக்கோளில் தான் இவங்க எல்லாருமே செயல்படுறாங்க. இவங்க வீட்டுக்கு அடிக்கடி சின்ன பையங்களா வர்றாங்க. ஏதோ போதைப் பொருள் எனக்கு ஏதோ செயல்படுற மாதிரி தெரியுது. இதுல இருந்தும் எங்களை காப்பாற்றுறதுக்கு ஐயாட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கேன். இப்போ கொடுத்துட்டு வந்துட்டு தான் அவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இதுல இருந்து அவங்க எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும். எனக்கோ என் மனைவிக்கோ என் மகனுக்கோ எது நடந்தாலும் முழுக்க ஆட்லி, ரிக்டா அண்டு ஆர்தர் மச்சாது ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டாக செயல்பட்டது வந்து ஆர்தன் தான். அவர் வந்து அதாவது வார்டு செயலை விட்டுட்டு மற்ற எல்லா தொழிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கார். இதுதான், இதுக்காக தான் நான் என்னை காப்பாற்றுக்கன்னு சொல்லி தான் எஸ்பி ஐட்ட மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். மற்றபடி தேவையில்லாமல் அமைச்சர் பேரையும் கெடுத்து என்னால் பாவம் அமைச்சரும் மன உளைச்சலுக்கு ரொம்ப ஒரு இதாயிட்டாங்க. அவன் அமைச்சர் வந்து எங்கள் வார்டுக்கு நல்லா, அதாவது அமைச்சர் மேயர் எல்லாருமே எங்கள் வார்டுக்கு இவன் செய்யாத வேலையை பூரா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள தொடர்பு படுத்தி பேசும்போது அவங்களும் மன உளைச்சலுக்கு ஆகுறாங்க. எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. எங்கள் வார்டுக்கு அவங்க என்னென்ன செய்யணுமோ அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வேற என்னென்ன ரிப்போர்ட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா எனக்கு தடுமாறுது பதட்டத்தில். எங்களை எப்படியாவது கொலை பண்ணுற அளவுக்கு கூட தயங்க மாட்டாங்கிறது தான் என்னுடைய இது. எனக்கு தயவு செஞ்சு இந்த 17ஆம் தேதி என் மகன் திருமணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து மனு கொடுக்க வந்திருக்கேன். அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக இப்போ நான் உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து ஆம் ஆத்மியிலேருந்து தான் வந்தார். அவர் சொல்கிறாரு 20 வருஷமா இருந்த ஆளை வந்து நாங்கள் வெளியேற்றணும்னு. அவர் போன தடவை இதுக்கு முன்னால் எலெக்ஷனில் நிற்கும் போது வெறும் 99 ஓட்டு தான் எடுத்தார். எங்கள் கூட்டணியில் அக்கா கொடுத்த சீட்டில் தான், அவங்க கொடுத்த வாக்குறுதியில தான் அவர் இந்த தடவை 819 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வெளியே வந்தார். வந்த பிறகு எங்களை விட்டுருங்க, அக்காவையே உதாசீனத்தைப்படுத்தி பேசும்போது நாங்களாம் ஒரு ஜிஜிபி தான் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேங்க. இதுதான் என்னுடைய இது. தயவு செஞ்சு என்னை ஐயாட்ட காப்பாற்ற சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கேன். பெயர் டென்சிங். நான் 40 ரோடு தூத்துக்குடி மாநகர வட்ட செயலாளர். நான் கடந்த 35 வருட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வார்டு செயலாளராகவும் மற்ற வட்டப்பிரியாகவும் இருந்து வந்திருக்கேன். இப்போது என்னவென்றால் என்னுடைய பணி கெடுப்பதற்கு அவருக்கு வந்து அந்த ஆர்தர் மச்சாதுக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுத்து எல்லாமே செஞ்சது நான் தான். செய்யும்போது அந்த மாதிரி அவர் என் பெயரை காப்பாற்றுவார்னு நினைச்சோம். அவர் சீட்டு வாங்கி ஜெயித்த உடனே எங்களெல்லாம் கலட்டி விட்டுட்டு அவர் வார்டுகளுக்கும் நல்ல பேர், வார்டுலேயும் நல்ல பேர் கிடையாது, நல்ல பேர் இல்லாமல் இந்த மாதிரி பேர் செய்வார். வார்டுகளில் கம்ப்ளைண்ட் பண்ணால் எதுவும் செய்ய மாட்டார். ஒரு சில இது வந்து அமைச்சர்கிட்ட வந்து புகார் போகும்போது அமைச்சர் என்னையை கூப்பிட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்லுவாப்புல.
இப்படி பார்க்கறதுனால என் மேலே அவர் கடந்த இதில் எதிர்ப்பையே தெரிவித்து வந்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அமைச்சர் மேலே ஒரு சில புகார் இதை வந்து அவரை குற்றப்படுத்தி அமைச்சர் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க சரியான ஒரு இது இல்லாமல் அவரை அவங்க அமைச்சர் பேரை என்னையும் லிங்க் பண்ணி தேவையில்லாத வார்த்தைகள் பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து பயங்கரமான கண்டனத்துக்குரியது. அதை வந்து நாங்கள் அமைச்சரை வந்து பேசுறது வந்து இந்த மாதிரி ஒரு அமைச்சர் அக்கா வந்து தலைவர் முதல்வர் கையில் பென்சிங்கன்ற பேர் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் வார்டுக்கெல்லாம் நல்லாவே செய்கிறாங்க. அந்த செயல்பாடு அவருக்கு பிடிக்கல. நானும் பலமுறை சொல்லி பார்த்துட்டேன். நீ கவுன்சிலர் வேலையை ஒழுங்கா பாரு, நாங்கள் கட்சி வேலையை பார்ப்போம், எந்த வேலையும் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லி பார்த்தாச்சு. அதையும் மீறி அவன் கேட்காம கொள்ளாம இன்ன வரைக்கும் மரக்குடியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் அக்காவை வச்சும் மேயரை வச்சும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது அவருக்கு பிடிக்க மாட்டேங்கி. ஒன்று நீ செஞ்சா நான் எதுலையும் தலையிட மாட்டேன், நீ செய்யவும் மாட்டிக்க, அக்கா பேர்ல கெட்ட பேரையும் உண்டு பண்ற. எனக்கு என்னமோ வேற மாற்று கட்சியிலேயோ ஏதோ ஒரு பணத்தை வாங்கிட்டு அக்கா பேரை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காண்டி அமைச்சர் பேரை இழிவுபடுத்துறதுக்காண்டி அவன் செயல்பட்டு வரான்னு தெரியுது எனக்கு.